நிச்சயமாக அனைத்து தொகுதிகளிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக வெல்லும். சாத்தூர்ல போட்டிடுறீங்களா திருநெல்வேலியில போட்டிடுறீங்களா? நான் சாத்தூர்ல போட்டிட்டேன். கடந்த முறை அதற்கான வேலையை பார்த்தாரு. அதுக்கு தலைமை நீங்க அதிமுக பெற்று வரல பெறலன்னு சொல்லி ஒருத்தர். அது அதிமுக இருந்து சில தொகுதி எங்களுக்கு தந்திருக்காங்க கொங்கு மண்டலத்தில் இருந்து. ஆனா மதிப்புக்குரிய திரு அண்ணாமலை அவர்கள் தேர்தல் நிற்பது குறித்து தலைமை முடிவு செய்யும். கன்னியாகுமரியில பலத்தை எதிர்ப்பு நீங்க 5 தொகுதி கேட்டு வாங்கிட்டீங்க. இரண்டாயிரத்து 26 சட்டமன்ற தேர்தலில் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் சாத்தூர் தொகுதியில் போட்டியிட வாய்ப்பிருப்பதாக தகவல் கசிந்த நிலையில் தற்பொழுது அதனை நயினார் நாகேந்திரனே செய்தியாளர் சந்திப்பின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தேர்தலில் அண்ணாமலை போட்டியிடுவது குறித்து தேசிய தலைமைதான் முடிவு செய்யும் என்றும் அவர் கருத்து தெரிவித்திருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுக கூட்டணியில் பாஜகவுக்கு 27 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் அதில் சாத்தூர் தொகுதியில் தான் போட்டியிட உள்ளேன் என்று நயினார் நாகேந்திரன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். மேலும் தேர்தலில் அண்ணாமலை போட்டியிடுவது குறித்து தேசிய தலைமைதான் முடிவு செய்யும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முன்னதாக சிங்காநல்லூர் தொகுதியில் அண்ணாமலை போட்டியிடக்கூடிய சூழல் நிலவி வந்த நிலையில் அந்த தொகுதி பாஜகவுக்கு ஒதுக்கீடு. நிச்சயமாக அனைத்து தொகுதிகளிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக வெல்லும். சாத்தூர்ல போட்டிடுறீங்களா திருநெல்வேலியில போட்டிடுறீங்களா? நான் சாத்தூர்ல போட்டிட்டேன். கடந்த முறை அதற்கான வேலையை பார்த்தாரு. அதுக்கு தலைமை நீங்க அதிமுக பெற்று வரல பெறலன்னு சொல்லி ஒருத்தர். அது அதிமுக இருந்து சில தொகுதி எங்களுக்கு தந்திருக்காங்க கொங்கு மண்டலத்தில் இருந்து. ஆனா மதிப்புக்குரிய திரு அண்ணாமலை அவர்கள் தேர்தல் நிற்பது குறித்து தலைமை முடிவு செய்யும். கன்னியாகுமரியில பலத்தை எதிர்ப்பு நீங்க 5 தொகுதி கேட்டு வாங்கிட்டீங்க. நிச்சயமாக அனைத்து தொகுதிகளிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக வெல்லும். சாத்தூர்ல போட்டிடுறீங்களா திருநெல்வேலியில போட்டிடுறீங்களா? நான் சாத்தூர்ல போட்டிட்டேன். கடந்த முறை அதற்கான வேலையை பார்த்தாரு. அதுக்கு தலைமை நீங்க அதிமுக பெற்று வரல பெறலன்னு சொல்லி ஒருத்தர். அது அதிமுக இருந்து சில தொகுதி எங்களுக்கு தந்திருக்காங்க கொங்கு மண்டலத்தில் இருந்து. ஆனா மதிப்புக்குரிய திரு அண்ணாமலை அவர்கள் தேர்தல் நிற்பது குறித்து தலைமை முடிவு செய்யும். கன்னியாகுமரியில பலத்தை எதிர்ப்பு நீங்க 5 தொகுதி கேட்டு வாங்கிட்டீங்க. இரண்டாயிரத்து 26 சட்டமன்ற தேர்தலில் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் சாத்தூர் தொகுதியில் போட்டியிட வாய்ப்பிருப்பதாக தகவல் கசிந்த நிலையில் தற்பொழுது அதனை நயினார் நாகேந்திரனே செய்தியாளர் சந்திப்பின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தேர்தலில் அண்ணாமலை போட்டியிடுவது குறித்து தேசிய தலைமைதான் முடிவு செய்யும் என்றும் அவர் கருத்து தெரிவித்திருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுக கூட்டணியில் பாஜகவுக்கு 27 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் அதில் சாத்தூர் தொகுதியில் தான் போட்டியிட உள்ளேன் என்று நயினார் நாகேந்திரன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். மேலும் தேர்தலில் அண்ணாமலை போட்டியிடுவது குறித்து தேசிய தலைமைதான் முடிவு செய்யும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முன்னதாக சிங்காநல்லூர் தொகுதியில் அண்ணாமலை போட்டியிடக்கூடிய சூழல் நிலவி வந்த நிலையில் அந்த தொகுதி பாஜகவுக்கு ஒதுக்கீடு. நிச்சயமாக அனைத்து தொகுதிகளிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக வெல்லும். சாத்தூர்ல போட்டிடுறீங்களா திருநெல்வேலியில போட்டிடுறீங்களா? நான் சாத்தூர்ல போட்டிட்டேன். கடந்த முறை அதற்கான வேலையை பார்த்தாரு. அதுக்கு தலைமை நீங்க அதிமுக பெற்று வரல பெறலன்னு சொல்லி ஒருத்தர். அது அதிமுக இருந்து சில தொகுதி எங்களுக்கு தந்திருக்காங்க கொங்கு மண்டலத்தில் இருந்து. ஆனா மதிப்புக்குரிய திரு அண்ணாமலை அவர்கள் தேர்தல் நிற்பது குறித்து தலைமை முடிவு செய்யும். கன்னியாகுமரியில பலத்தை எதிர்ப்பு நீங்க 5 தொகுதி கேட்டு வாங்கிட்டீங்க.